எல்லோருக்கும் நமஸ்காரம். என் பேர் மகேஸ்வர் சுப்பிரமணிய ஐயர், சென்னை குளப்பாக்கத்துலேருந்து. நான் இந்த வீடியோ நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் டைரக்ட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் மிஸ்டேக்ஸ் அபவுட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய விஷயங்கள் தேடி வச்சுருக்கீங்க. எம்எல்எம், ஆள் சேர்க்குற வேலை, ஆளுகளை பணம் பிடுங்குற வேலை, ஆளுகளை ஏமாத்துற வேலை, இந்த மாதிரி நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ சீரிஸ் மூலமாக இன்னைக்கு நான் புரிய வைக்க போகிறேன். ஓகே, அதில் முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு பிரபலமான நியூட்ரிஷன் பிராண்டோட அசோசியேட்டடாக இருக்கேன். இந்த பிராண்ட் பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் இந்தியா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட். இது இந்தியாவில் கிட்டத்தட்ட 2000 அதாவது 1999 இதோட அடிக்கல் நாடப்படுறது. அதுலேருந்து 2000 இது ஃபுல் ஃப்ளெஜாக ஃபங்க்ஷனலாக இருக்குது இந்தியாவில். வேர்ல்டு 1980s இருக்குது. ஸோ முதல் காரியம், நீங்கள் எம்எல்எம்ங்கிறது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நீங்கள் நிறைய பேர் இருந்தது ஒரு முத்திரை குத்திருக்காங்க. ஸோ இந்த முத்திரை குத்துறதுக்கு முன்னாடி இதை சில விஷயங்கள் அறிகுறி புரிஞ்சுக்கணும். எம்எல்எம்னா என்னது, டைரக்ட் மார்க்கெட்டிங் என்னது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னது, செயின் ஸ்கீம்ஸ் என்னது, பிராமிட் ஸ்கீம்ஸ் என்னது, பைனரினா என்னது, லீனியர் சிஸ்டம் என்னது, ஏகப்பட்ட டெர்மினாலஜிஸ் இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு டைரக்ட் பிஸ்னஸில். அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர் பிஸ்னஸில் அண்ட் மேனுஃபேக்சரர் டு கன்சியூமர் பிஸ்னஸில், M2C, அதாவது ப்ரொடக்ஷன் டு கன்சியூமர், P2C சொல்லலாம், B2C சொல்லலாம், பிஸ்னஸ் டு கன்சியூமர் சொல்லலாம். ஓகே, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. டைரக்ட் மார்க்கெட்டிங்கும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் ஆகிறது கம்பெனி டைரக்டாக நேரடி வர்த்தகம் பண்ணுறது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. ஆனால் இன்னிலேருந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ரெகுலேஷன்ஸ், அதாவது IDSA, WFDSA, இந்த மாதிரி பல கம்பெனிஸ் மூலமாக, ஆர்கனைசேஷன் மூலமாக டைரக்ட் செல்லிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலேட் ஆகாமல் இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வாங்க, நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வாங்க, நீங்கள் பணத்தை போடுங்க, உங்களுக்கு இந்த பணம் போடுறது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பணத்தை ப்ரொமோட் பண்ணி பணம் கொடுத்துருக்கிறது. பணத்தை மட்டும் கொடுத்து எந்த ஒரு ஸ்கீமோ எந்த ஒரு பிஸ்னஸோ முறைப்படி நடக்கிறது தவறு. அப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அது தவறு. ஆனால் அதுக்கு பகரம் இன்னைக்கு நீங்க பணத்தை மட்டும் முதலீடு பண்ணாம இன்னைக்கு பல பேர் ப்ராடக்ட் வேற ஒரு பெனிஃபிட்டை கொடுத்து பீப்புளை நீங்க பிசினஸ் கூப்பிட்டீங்கன்னா அது நியாயமான பிசினஸ். அந்த பிசினஸ்க்கு ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. நீங்க வாங்குற காசுக்கு அந்த கம்பெனி உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கணும்னா அந்த ப்ராடக்ட் ரியலி ஒர்த்திட்டா இருக்க போறது. முதல்ல ஒரு அடிப்படை விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் வேர்ல்டு டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ஸ் இருக்கு, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ஸ் இருக்கு, இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் இருக்கு, அண்ட் இந்தியாவிலே IDSCI சொல்லி டைரக்ட் செல்லிங் என்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பல கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ், NGOs ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு விதமான ரெகுலேட்டரி பாடிஸ். அப்போ எல்லா டைரக்ட் செல்லர்ஸும் எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸும் இதுக்கு உட்பாட்டில் இருக்கணும். இவாளோட உள்ள இருக்கிற நார்ம்ஸ்ல நீங்க இருக்கணும். பிளஸ் இந்தியாவிலேயே இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸ் பல இடங்கள்ல கான்ஃபரன்சஸ்ல டைரக்ட் செல்லிங் ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க. அதாவது பாமர மக்கள் படிப்பு இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, படிப்பு இருந்தாலும் நல்லது. படிக்காதவங்க கூட நீங்க 18 வயசு ஆயிருக்கீங்கன்னா அழகா ஒரு வியாபாரம் பண்ணணும்னா அது டைரக்ட் செல்லிங் மாதிரி வேற வியாபாரம் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட முன்னோடியை பார்த்துப்போம். டைரக்ட் செல்லிங் ஒரு முன்னோடி இருக்கு. முன்னோடினா டைரக்ட் செல்லிங் முன்னாடி எங்கேருந்து வந்தது? டைரக்ட் செல்லிங் உருவானது வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா? இன்சூரன்ஸ். நிறைய பேர் சிரிப்பீங்க, ஆனால் இன்சூரன்ஸ் தான் இருக்குல்ல பெரிய ஒரு மாஸ் மார்க்கெட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது, மாஸ் மார்க்கெட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண ஒரு ப்ரொஃபைல். ஸோ இன்சூரன்ஸ்லேருந்து தான் இந்த டைரக்ட் செல்லிங்கிற ஒரு கான்செப்ட் உருவானது. ஆனால் இன்சூரன்ஸ்ல சில நிபந்தனைகள் இருக்கு. நீங்க 18 வயசு ஆயிருக்கணும், ஓரளவுக்கு படிச்சிருக்கணும், இன்சூரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதன் பிறகுதான் நீங்க இதுக்கு குவாலிஃபை ஆகுவீங்க. அதே மாதிரி டைரக்ட் செல்லிங்ல பாத்தீங்கன்னா நீங்க டைரக்ட் செல்லர் ஆகணும்னா முதல்ல ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் அங்கீகாரம் பெற்றிருக்கணும். இப்போ ரீசெண்டா வந்த ரெகுலேஷன்ஸ் படி ஃபாஸ்ட் ஆக்ட், அதாவது ஃபுட் சேஃப்டி அக்ரெடிடேஷன் சர்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க பலதர கம்பெனிஸ் பார்த்துருப்பீங்க. அங்க குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல ரெகுலேஷன்ஸ், இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிற கம்பெனிஸ் தான் வர முடியும். அகைன் நான் அந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல போயிடுறேன். ஒரு 100 ரூபாய்க்கு உண்டான பொருள் மேனுஃபேக்சர் செய்யப்படுறது ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரபலமான பேஸ்ட் பிராண்ட் வச்சுப்போம். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா கேட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் உப்பு இருக்கா இல்லையா சொல்லி நாங்களும் பார்க்கறது இல்லை. ஆனால் டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான அந்த வேர்டிங் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுனால நம்ம அந்த வேர்டிங் பின்னாடி அப்படியே மெய் மறந்து நின்றுடுறோம். ஸோ இந்த டூத் பேஸ்ட் உப்போட இந்த பிராண்ட் இருக்குல்ல, அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 35 ரூபா. அது அங்கேருந்து கிளம்புது. ஒரு பல்க் ஹோல்சேலர் இருப்பார்ல, ஒரு C&F ஏஜென்ட் சொல்லலாம், இல்லை ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டாக சொல்லலாம், அவர்கிட்ட போகுது. அவர்கிட்ட போய் சேரும்போது அதோட விலை அங்கேருந்து ஃபர்தர் 55 ரூபா ஆகுது. 55 ரூபா போனது ஒரு ஹோல்சேலர்கிட்ட போகுது. அந்த ஹோல்சேலர் போகும்போது அது 65 ரூபா ஆகுது. 65 ரூபா ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலரோ பிக் ஷாப் கீப்பர்ல இந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போகுது 75லேருந்து 80 ரூபா ஆகுது. அங்கே உங்களுக்கு 20 ரூபா லாபம். அவங்க வெளியில் 5% ஆஃப் மேலே பெரிய போர்டு போட்டிருப்பாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு 10 ரூபா போட்டு 90 ரூபாய்க்கு அங்கே ஒரு 10 ரூபாய் லாபத்தில் அவங்க வாழ்வாங்க. பலதரப்பட்ட C&F ஏஜென்ட்டே இப்போ ஹோல்சேலர்ஸாக இருக்காங்க. அப்போ அந்த
30% லாபம் அவங்களுக்கும் கிடைக்கிறது. இப்போ நீங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும், எந்த ஒரு பிசினஸ் நீங்க எடுத்து நடத்தினாலும், இன்னத்த ரேட்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 30% மேல எங்கேயுமே லாபம் கிடையாது. 30% வரல எங்கேயுமே லாபம் கிடையாது. அதுக்கு மேல லாபம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி, அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டோட இப்போ டைரக்ட் மார்க்கெட்டிங்கோட கம்பேரிசன்ல நீங்க வரீங்கன்னா, நீங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? இங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, உங்களோட பிசினஸ் லாபம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பர்டிகுலர் மாசங்கள்ல நீங்க நிலைச்சு இருக்கீங்கன்னா 50% போறதுக்கு லேட் ஆகாது. சில இடங்கள்ல சில டைரக்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல முதல் மாசத்திலேயே நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வாங்குறீங்கன்னா நீங்க 50% போயிடலாம், 50% லாபத்துக்கு போயிடலாம், டிஸ்கவுண்ட் லாபத்துக்கு. அண்ட் நீங்க ஒரு பெட்டி கடை வைக்கிறீங்க, இல்ல ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க, உங்க பக்கத்துல ஒரு மளிகை கடை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு தான் காம்படிஷன். ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க ஒரு டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல வரீங்க, நீங்க வைக்கிறீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் வைக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் காம்படிஷன்ங்கிறது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் வேற ஒரு கஸ்டமர் செக்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, நீங்க வேற செக்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி ரெண்டு பேர் கடை வச்சாலும் உங்களுக்கு உண்டான தனி ஆதாரம், திறமை, அபிலிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட கஸ்டமர் வருவாங்க. இதுதான் உண்மை, அடிப்படை உண்மை. அடுத்த முக்கியமான விஷயம் டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்கீங்க, MLM, டைரக்ட் செல்லிங், செயின் மார்க்கெட்டிங், இதுல எல்லாம் இருக்கீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில இருக்கீங்கன்னா, உங்க growth வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போறதுக்கு உங்களுக்கு லாபம் கூடும். அப் டு 70%, 60%, சில சமயத்துல 70% வரை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு நீடோடி அந்த கம்பெனில இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்குது. ஆனா ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங், ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் கம்பெனில நீங்க வாங்குறது மிஞ்சி போனா ஒரு பெரிய பெரிய ஜாயிண்ட் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போனாலும் 30% மேல லாபம் பார்க்க முடியாத எக்ஸ்பயர்ட் ப்ராடக்டா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட், ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் படி நீங்க எந்த ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்லயும் நீங்க பொருட்கள் வாங்கினீங்கன்னா தரத்துக்கு உத்தரவாதம் உண்டு. தரம், சுவை, திடம் அண்ட் தரத்தோட தன்னம்பிக்கை அது அந்த கம்பெனி உங்களுக்கு எழுதி கொடுக்கும். சில கம்பெனிஸ் எல்லாம் தன் ப்ராடக்ட்ல எழுதி கொடுக்குறாங்க, எங்களோட ப்ராடக்ட்டுக்கு நாங்க உத்தரவாதம், நீங்க கரெக்டான சோர்ஸ்ல பில்லோட வாங்கியிருக்கீங்கன்னா நாங்க உத்தரவாதம் கொடுக்குறோம். நேத்தி கூட ஒரு பிரபலமான பிராண்டோட ஒரு ஷேக் பார்த்தேன் ஒரு சூப்பர் மார்க்கெட். அந்த ஷேக்கை திறந்து பார்க்கறது சிக்கன் பீஸ் வருது, சிலர்ல இருந்து புழு வருது. இது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். ஸோ அதில் வராத சைடு எஃபெக்ட் இதில் வருவானா? கிடையாது. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல 1+1 ஆஃபர் எங்க இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தரம் கெட்ட பொருளை லேபிள் மாற்றி உங்களுக்கு கொடுக்கப்படுறது. ஆனால் டைரக்ட் மார்க்கெட்டிங்ல தரம் கெட்ட பொருட்களுக்கு நோ வே, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவங்க தயாரிக்கிற பொருளை ஒரு மாசத்துக்குள்ள கன்சியூம் பண்ற மாதிரி தான் இருக்கும். பல்க் ஹோர்டிங் ஒரு பல்க் விதமா யாராவது வாங்குறாங்கன்னா கம்பெனிக்காரங்களே அவங்களை கண்காணிப்புல கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் உங்க மேல இருக்கு. யாருமே வந்து தவறான முறையில் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லயோ இந்த மாதிரி சைட்ஸ்லயோ வித்தாங்கன்னா அவங்களோட லைசன்ஸே கேன்சல் செய்யப்படுறது. ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல இருக்கிறவங்க ஒரு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் தன்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டைரக்ட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். ஆனால் FOSTAC ஃபாஸ்ட் ஆக்சுவலி ஃபுட் சேஃப்டி அக்ரெடிடேஷன் அண்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் சொல்லி இப்போ புதுசாக ஒரு எக்ஸாம் நடக்குது. நீங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் விற்பனை பண்றீங்க, இல்லை ஃபுட் பேஸ்ட் சப்ளைகள் விற்பனை பண்றீங்கன்னா அந்த பொருட்கள் எப்படி உங்க இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணணும், அது எப்படி முன்னாடி பின்னாடி கவனமாக வைக்கணும், அது எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், அது ஒரு ஸ்டாக் ரிஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இன்வர்ட் என்ன அவுட்வர்ட் என்ன, எக்ஸ்பைரி அமௌண்ட்ஸ் ஐட்டம்ஸ் எப்படி டிஸ்கார்ட் பண்ணணும், எந்த மாதிரி பொருட்கள் நீங்க வாங்கணும், எது மூவ்மெண்ட் எது மூவ்மெண்ட் கிடையாது, உங்களுக்கு உங்களோட பிரெமைசஸ்ல இந்த மாதிரி கிளென்லினஸ் வச்சுக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க ஒரு அப்ரூவ்டு டைரக்ட் மார்க்கெட்டிங் மென்டர். ஏன்னா இருக்குல்ல, சும்மா கிடையாதுங்க. டைரக்ட் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இடப்படாதுங்க. இன்னைக்கு 7 யூனிவர்சிட்டிஸ்ல டைரக்ட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், பிசினஸ் ஆன் டூயிங் MLM அதர் திங்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு சர்டிஃபைட் கோர்சஸாக நடத்தப்படுறது. என் அறிவில் இப்போ நான் பார்த்தது ஷூல்னி யூனிவர்சிட்டியில் இன்னொரு 2-3 நிறைய யூனிவர்சிட்டிஸ் இப்போ வந்திருக்கு. நான் பேர் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஹியர் பிகாஸ் ஐ அம் நாட் ப்ரோமோட்டிங் எனி பிராண்ட். இது நான் வந்து என்னோட சொந்த பிராண்டோட ப்ரொமோஷன், SDS வெல்னஸோட ப்ரொமோஷன் தான் நான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டோட ஒரு 6 வருஷமா இருக்கேன். அதனால தான் இவ்வளோ அனுபவத்தை நான் கற்றுட்டு நீங்கள் சொல்கிறேன். நான் ஒரு பேங்கராக இருந்தேன், பேர் மகேஸ்வர் சுப்பிரமணிய ஐயர். நான் ஒரு பேங்கராக இருந்தேன். 24 வருஷம் வேலை போச்சு. எனக்கு வேலை போகும்போது எனக்கு வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்கள் சர்வீசஸ் எங்களுக்கு தேவையில்லை சொன்னாங்க. 4 years 9 months அந்த கம்பெனிக்கு 50 லட்சம் கம்பெனி 5 கோடி கொண்டு போய் அந்த 5 கோடிக்கு அந்த போகும்போது அந்த கம்பெனி வந்து என்ன வேண்டாம்னு சொன்ன போது எனக்கு வந்து ஒரு ஜோல்ட் என்னன்னா, இவ்வளோ வருஷம் மற்றவங்களுக்கு வேலை பண்ணுறோம். நம்ம ஜிம்ரான் சொல்லுவார், if you work hard on your job you make a living, if you work hard on yourself you make a fortune. உங்க மேல நீங்க வேலை பண்ணா தான் நீங்க முன்னேற முடியும், தவிர மற்றவங்க வேலை பண்ணீங்கன்னா அவங்களோட கனவை தான் நீங்க நிறைவாக்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் இந்த கம்பெனியில் வந்து முதல் வருஷத்துலேயே எனக்கு கிடைச்ச சக்ஸஸ் என்னன்னா, நான் வந்து பல விதமான கஷ்டங்கள்லேருந்து இது போயிட்டு என்னோட வீடியோஸ் இதுலேயே நான் லிங்க் பண்ணுறேன். என்னோட லைஃப் ஸ்டோரி ஒரு வீடியோ உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஏன்னா அது இதில் ஆட் பண்ண லாங் ஆகிடும். இதோட பர்பஸ் வேறு, அதோட பர்பஸ் வேறு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ நான் வெயிட் லாஸ் பண்ணேன். சுகர் ப்ராப்ளம், பிபி, ஹெல்த் சேலஞ்சஸ் நான் வெளியே வந்தேன். அண்ட் மோரோவர் எனக்கு கிட்டத்தட்ட 1.7 lakh கிட்ட சேலரி இருந்தது. அந்த கட்டிங் எல்லாம் போக 125 130 கையில் கிடைக்கும். when I left my job, என்னோட வேலையை நான் விடும்போது
நான் நினச்சேன்னா 8 மாதத்துல என்னோட வீடு, என்னோட 1 கோடி ரூபாயோட வீடு எனக்கு கையிலேருந்து போகும்னு நினச்சேன். ஆனால் அந்த வீடு இன்னைக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் ஒரு EMI கூட பவுன்ஸ் பண்ணாமல் என்னோட அந்த வீடை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அண்ட் என்னோட அந்த சேலரி 1,25,130 எனக்கு கையில் வருது ஆஃப்டர் 24 years ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது. ஆனால் அந்த 24 years ஆஃப் சர்வீஸில் கிடைச்ச இன்கம் வந்து 1 yearல என்னால் இங்கே ஏர்ன் பண்ண முடிஞ்சது. இந்த பிராண்ட் பேர் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன். என்னோட ஐடி நம்பர் அந்த டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பக்கம் என்னோட லோகோ, இந்த பக்கம் என்னோட லோகோ அண்ட் இது இருக்குது, நம்பர் இருக்குது. நீங்கள் வேணும்னா என் கூட என்னோட டீம்னே இணையலாம். ஓகே, ஏன்னா எதுவுமே வந்து சுய லாபம் இல்லாமல் எதுவுமே வந்து ஃப்ரீ கிடையாது. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறவங்க தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பீப்புள்கிட்ட இந்த வீடியோ பாஸ் பண்ணும்போது கிளியராக சொல்லுங்கள், இந்த ஐடி வந்து இது என்னோட ஐடி, இதை போட்டு அவங்க எங்கேயா பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். இப்போ இது வந்து காப்பியோ ஃபார்வர்டு பண்ணக்கூடாது. இது என்னோட பர்சனல் டீமுக்கு வேண்டி நான் ஒரு பெரிய டீம் வச்சுருக்கேன், அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கண்டென்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது கவனமாக இருங்க. யாராவது கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தான் ஆச்சு. என்னோட வீடியோ பார்த்துட்டு அவர் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு சொல்கிறாரு, சார் நான் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன் சார், நீங்கள் தான் என்னோட ஸ்பான்சர் சார். நல்லா இருக்குது சார், தானாக வந்து ஒரு குழந்தை வந்து விழுந்திருக்கு சொல்லி நான் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ அவ்வளோ பவர்ஃபுல். டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி நான் சொன்ன வீடியோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி. கிட்டத்தட்ட 2000 வியூஸ் அந்த வீடியோக்கு போயிருக்கு. இதான் ஜென்யூன் வியூஸ். பீப்பிள் ஹவ் ரியலி லைக் த வீடியோ. ஓகே, ஸோ எஸ், ஸோ லெட் அஸ் கம் பேக் டு த டாபிக். இப்போ டைரக்ட் மார்க்கெட்டிங் வந்து MLM, ஆள் சேர்க்கிற வேலை, அது இது செயின் ஸ்கீம் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்குது. அதில் இந்த கிரிப்டோ கூட இப்போ வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட்டில் வந்துட்டு இருக்கு. இப்போ டைரக்ட் மார்க்கெட்டிங்ல ஒன்று வந்து பைனரி சிஸ்டம் இருக்குது, ஒன்று வந்து லீனியர் சிஸ்டம் இருக்குது. லீனியர் சிஸ்டம்னா ஒரு அப்பா பல குழந்தைகளை பெற்றுக்கலாம், ஒரு அப்பா அம்மா பல குழந்தைகளை பெற்றுக்கலாம். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஐடி தான். நேர்மையான கம்பெனிஸில், கரெக்டான கம்பெனிஸில், ரூல் படி போகிற கம்பெனிஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஐடி தான். ஆனால் லீனியர் சிஸ்டம் அப்படி கிடையாது. லீனியரில் 1+1 இருக்கும். இன்னொரு லெக்கில் வந்து பிஸ்னஸ் பண்ணால் தான் முதல் லெக்கில் இன்கம் வரும். அந்த மாதிரி அது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் நடக்கிறது. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுன்னுட்டு அந்த ஸ்பான்சர்ட்டை கேட்டு தெரிஞ்சுன்னுட்டு, இன்சூரன்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சொலிசிட்டேஷன் சொல்கிற மாதிரி டைரக்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ டு பி லேர்ன்ட் அண்ட் ப்ராக்டிஸ்ட். படிக்காமல் நீங்கள் வந்து நான் பணத்தை போடுறேன், எனக்கு வந்து பணம் ரிட்டர்ன் வரணும்னா கிடையாது. உங்கள் பணத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி கம்பெனி எவ்வளோ வருஷமாக இருக்குது, கம்பெனி பேக்ரவுண்ட் என்ன, கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, அதோட தரம் நல்லா இருக்கா, அதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா, அதுக்கு ப்ராப்பரான லைசன்சஸ் இருக்கா, எந்த மாதிரி ரெகுலேஷன்ஸில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, யார் என்னோட ஸ்பான்சர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் யார். இப்போ இந்த மாதிரி ஒரு 6 வருஷம் பழைய பர்சன், இவ்வளோ வேல்யூ தெரிஞ்சவங்க, இவ்வளோ வீடியோ அளவுக்கு நான் பேசுகிறேன், ஏதோ எக்ஸ்டெம்போராக பேசுகிறேன், ஸ்லைடை பார்த்து பேசலை, எது ஸ்க்ரீனை பார்த்து பேசலை, என் பிரெயினில் நான் கற்றுன்றதை நான் எக்ஸ்டெம்போராக பேசிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு பல லட்சம் சம்பாதிக்கிறவங்க கூட பேசுறது தயங்குவாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ கண்டென்ட் வந்துருக்குன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறேன். This is where a man with experience speaks the right words rather than people who are there and speaking in seeing slides and doing it. Okay, so yes, okay. So இந்த ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர்ஸ், லீனியர் மார்க்கெட்டிங் அண்ட் டைரக்ட் மார்க்கெட்டிங் நான் சொன்னது வந்து இட் இஸ் தேர். ஸோ இது வந்து ஆள் சேர்க்கிற வேலை, ஆள் பிடிக்கிற வேலை, ஆளுகளாக இது பண்ண கிடையாதுங்க. ஸ்பெசிஃபிக்கலி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் உங்களுக்கு லாபம் வந்தால் தான் நீங்கள் வந்து பீப்புளை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ரெக்கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும் அதை பில்டப் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பேலியோ டயட் எடுத்துட்டேன். ஒரு பர்டிகுலர் டாக்டர் ஈரோட்டில் இருக்கார், அவர் எனக்கு கொடுத்தாரு ஒரு பேலியோ டயட் எடுத்தேன். 7 கிலோ கம்மியாச்சு. நான் வந்து பீப்புள் கேட்டாங்க 7 கிலோ கம்மியாச்சு. நான் டாக்டர் நம்பர் கொடுத்தேன். டாக்டருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆதாயம் இருந்ததுன்னா நான் அதை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பேன், நான் கட்டாயம் பண்ணியிருப்பேன். அந்த டாக்டர் எனக்கு ஆதாயம் கொடுத்துருந்தா நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுவே வந்து இங்கே வந்தபோது முதல் மாதத்துல 7 கிலோ கம்மியாச்சு. ஒரு 6 மாதத்துல 7 கிலோ, முதல் மாதத்துல 7 கிலோ கம்மியாகும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஒரு 4 மாதத்துக்கு பிறகு என்னோட சுகர் மாத்திரை நிறுத்தப்பட்டது. 5ஆவது மாதம் நான் மெஷின் போச்சு தூங்குவேன், ஸ்லீப் ஆப்னியா, அந்த மாத்திரை நிறுத்தப்பட்டது. இதோட வீடியோ எல்லாம் இருக்கு, நான் அட்டாச் பண்ணிடுறேன். அது நிறுத்தப்பட்டது. அப்போ கான்ஃபிடன்ஸ் இந்த ப்ராடக்ட் ஸ்டார்டட் பில்டிங். எங்கட காசு இல்லை கையில், ஏன்னா வேலை போயிடுச்சு, காசு இல்லை. அடுத்த மாதம் எனக்கு வந்து என்னோட ஸ்பான்சர் வந்து சொன்னார், 2 people ஹெல்ப் பண்ணுங்களேன். ஸோ 2 பேருக்கு, என்னோட சிஸ்டர் எங்கள் சித்தியும் வந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் 181 பேருக்கு நான் கோச்சாக இருக்கேன். எல்லா பீப்புளுக்கும் ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுத்து 50 கிலோக்கு மேலே எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கவ 6 பேர் என் கூட இருக்காங்க. அந்த லெவலுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 150 கிலோ, நானே 150 கிலோவில் இருந்தேன், இன்னைக்கு 107 108 கிலோவில் வந்திருக்கேன். இந்த மாதிரி பல பேரை நான் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன், சிட்டி ரோபோட் மாதிரி. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, டைரக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நடுவில் இருக்கிற மித்தை நீங்கள் புரிஞ்சுட்டு இதில் இருக்கிற தவறான கருத்துக்களை அழிக்கிறது வேண்டியதான் இந்த வீடியோ, முதல் வீடியோ. இந்த முதல் வீடியோவில் அடுத்த டாபிக் என்னன்னா, நீங்கள் டைரக்ட் மார்க்கெட்டிங் ஏன் பண்ணணும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிக்கெஸ்ட் சூப்பர் மார்க்கெட் செயின், இப்போ நார்த்லேருந்து ஒரு செயின் வந்திருக்கு. அந்த செயின் மிகப்பெரிய செயின். அந்த செயினில் போய் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்குறீங்க. ஒரு மாதத்துக்கு 8,000 10,000 20,000 30,000 வாங்குறீங்க. 20,000 வச்சுங்களேன். அதே 20,000க்கு உங்களுக்கு ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது. அதே ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறது வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபா அந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நீங்கள் வாங்கும்போது லாயல்ட்டி போனஸ்ட்டு கொடுக்குறாங்க சில கம்பெனிஸில். இப்போ நம்ம கம்பெனியில் எப்படின்னா, உங்களோட டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் கூட்டுறாங்க. இப்போ வெல்னஸ் கேட்டகரிஸில் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட், சில கம்பெனிஸ் வெல்னஸ் கேட்டகரியில் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸில் உங்களோட வந்து பெனிஃபிட்டை கூட்டுறாங்க.
உங்களோட டிஸ்கவுண்ட் வந்து 15% 35% போகுது, 25% போகுது, 40% போகுது, 50% போகுது. சில கம்பெனியில் போனால் உங்களுக்கு ஹையர் டிஸ்கவுண்டோட சில எக்ஸ்ட்ரா போனஸஸ் கிடைக்கிறது. அந்த மாதிரி உங்களோட லெவல் கொடுறது. ஆனால் நீங்கள் வாங்குற அந்த பெரிய கடையிலேருந்து மாதம் வருஷம் வாங்கினா உங்களுக்கு ஒரு 100 கிராம் பதாம் கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க மாட்டார். ஒரு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுப்பேனா கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் மாதம் ரெகுலராக ஒரு கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பொருள் வாங்கும்போது அவங்க உங்களுக்கு நிறைய போனஸஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனிலையும் நாங்கள் இருக்கிற கம்பெனியில் நிறைய பேர் வாங்கும்போது நிறைய அவுட்டிங்ஸு, டே அவுட்டிங்ஸு, சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ், பெனிஃபிட்ஸு, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு கம்யூனிட்டிலேருந்து ஒரு பெரிய ஸ்டோர்லேருந்து வாங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு கம்யூனிட்டி கிடைக்காது, சப்போர்ட் கிடைக்காது. நீங்களும் போய் லைன்லேருந்து தான் வாங்கணும். ஆனால் உங்களுக்காக ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு கோச், ஒரு மென்டர், ஒரு ட்ரெயினர், ஒரு ஸ்பான்சர் உங்கள் கூட எப்பவுமே இருப்பாங்க டைரக்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். ஸோ உறுதுணையாக இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பம் வந்து ஒத்தாசையாக வந்து 2 பேருமே ஒரு நல்ல பாண்டிங்கில் வராங்க. இது டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் நடக்குது. மூணாவது விஷயம், ஒரு பரஸ்பர அந்யோன்யம், பீப்புளுக்கு நடுவில் இருக்கிற இன்டராக்ஷனில் மதிப்பு மரியாதையும் கூடுறது. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து சம்பாதிக்கும் போது இங்கே இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டோரில் போய் வாங்குறீங்க, ஏதோ ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் தவிர்த்து வேறு ஏதாவது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஸ்டோர்ஸில் போய் வாங்கும்போது பொருட்கள் அந்த முதலாளி தான் மேலே ஆகிறார் தவிர அங்கே இருக்கிற வேலைக்காரங்கள் எல்லாம் மேலே ஆகிறது இல்லை. அவங்களுக்கு கிடைக்க போகிற சேலரி தான் கிடைக்க போகுது. என்கிட்ட ஒரு பழைய கதை இருக்குது. என்னோட கம்பெனியில் என்னோட எம்டி ஒரு தடவை, சார் 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்கெல்லாம் ஆள்கள் கிடைக்கிறது இல்லை சார். நான் கம்பெனி ஜிஎம்மாக இருந்தேன், எனக்கு ஹைரிங் வேண்டிய ஆள்கள் தேவை. 10,000 12,000 ஆள்கள் கேட்டால் கிடைக்கிறது இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 15,000 மாற்றலாமா சேலரி? அவர் எங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மகேஸ்வர், ஹையர் ஜோக்கர் ஃபார் 10,000. அதாவது ஒரு ஜோக்கர்னா ஒரு பர்சன் ஃப்ரெஷர், அவரை ஹையர் பண்ணுங்க 10,000 வேண்டி. ஹி வில் ஆஸ்க் an increment after 1 year. ஒரு வருஷம் அப்புறம் இன்க்ரிமெண்ட் கேட்பாரு. give him 10% ஹைக், 10% கூட்டி கொடுங்க. அதன் பிறகு அவங்க அடுத்த வருஷத்துக்கு ஹைக் கேட்பாங்க, இன்னொரு 10% கொடுங்க. 3வது வருஷம் அவங்களை துரத்தி விடுங்க, புது ஆள் ஹையர் another ஜோக்கர் ஃபார் 10,000, புது ஆளை 10,000 ரூபாய்க்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு இதுதானே நடக்கிறது. எல்லாரும் இந்த ஒரு டேகுக்கு வேண்டி பல கம்பெனிஸில் போய் இன்னைக்கு போய் வேலை பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸில், மால்ஸில், ஐடி பார்க்லாம் போய் இந்த டேக் போட்டுட்டு அப்படியே காஃபி குடிக்கிறது, வரவுக்கு 2 மடங்கு ஜாஸ்தி செலவு இருக்குது. ஆனால் அந்த பந்தாக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. யாருக்கு வேண்டி ஒர்க் பண்ணுறோம்? அந்த கம்பெனி முதலாளிக்கு வேண்டி ஒர்க் பண்ணுறோம், அங்கே இருக்கிற சீனியர்ஸ்க்கு வேண்டி ஒர்க் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்கிறது? அங்கே தான் மேட்ரு. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வெக்கப்படுறீங்க, நீங்கள் வேதனைப்படுறீங்க, பீப்புளை போய் பேசுறீங்க, துக்கப்படுறீங்க, துயரப்படுறீங்க. உங்கள் வேர்வை செல்ற ஒவ்வொரு துளிக்கும் உங்களுக்கு பதில் வந்து இங்கே பணமாக கிடைக்குது டைரக்ட் மார்க்கெட்டிங்கில். அண்ட் இதை வந்து நீங்கள் வாங்குற பொருட்கள் அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் an year or 2 years ஃப்ரீயாக வரது வாய்ப்பு இருக்குது. when you start sponsoring people, when you start telling about the product to people. இந்த பொருட்களை பற்றி உங்களோட ஃபேமிலி, உற்றார், உறவினர்கள், நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு நீங்கள் சொல்ல 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 உங்களோட growth வந்து கூடுது. இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் ஒரு பிரபலமான சூப்பர் மார்க்கெட்டில் 10 வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த அண்ணாச்சி கூட உங்களுக்கு ஒரு கேலண்டர் கொடுத்துருவாரு, நான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு சல்லி ஐட்டம் கிடைக்காது. ஒரு குடும்பத்துடன் 5 பேர் சேர்ந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஒரு பொருளை வாங்குங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு பல்க் பிஸ்னஸ் கொடுங்க. அந்த ஸ்பான்சர் உங்களை கும்பிடு தெய்வம் மாதிரி கும்பிடுவார். உங்களை தெய்வம் மாதிரி வச்சுப்பார். கும்பிடுறாலும் இல்லையா செகண்டரி, ஆனால் தெய்வம் மாதிரி உங்களை மரியாதை கொடுப்பார். எங்கே வேலை பண்ணுங்க? மரியாதை கிடைக்கிற இடத்துல வேலை பண்ணுமா, மரியாதை இல்லாத இடத்துல வேலை பண்ணுமா? திங்க் பண்ணுங்க, யோசிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, நீங்கள் யார் கூட சேர்றீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டைரக்ட் மார்க்கெட்டிங் கூட சில கஷ்டங்கள் இருக்குது. கஷ்டங்களில் வந்து சில மிஸ்டேக்ஸ் சொல்லலாம். அதாவது அறியாமையினால நடக்கிற தவறுகளில் முதல் தவறு என்னதுன்னா, ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனியில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க பண்ணுற முதல் தவறு என்னன்னா, அவங்க வந்து நிறைய பேர் வந்து பொருட்களை வந்து தெரிஞ்சுக்காம விற்பனையாளராக மாறிடுறாங்க. தி ஜஸ்ட் பிகம் செல்லர்ஸ், பியூர் செல்லர்ஸ். நீங்கள் இவ்வளோ வாங்க இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ வாங்க இவ்வளோ கிடைக்கும். புஷ் சேல்ஸ், பல்காக பணத்தை போட வைக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி பணத்தை போட வைக்கிறது சக்ஸஸ் ஆகாதுங்க. ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் கிடைக்கும், லாங் டேர்மில் உங்கள் நம்பி வரவங்க உங்களையும் வந்து தப்பாக நினச்சிப்பாங்க, அண்ட் இந்த பொருட்களையும் தப்பாக நினச்சிப்பாங்க, இந்த மார்க்கெட்டையும் தப்பாக நினச்சிப்பாங்க, அந்த பிராண்டு தான் கெட்டு போகும். இப்படி நடந்து நான் யூஸ் பண்ணுற பிராண்டே பல இடங்களில் வந்து அடி வாங்கியிருக்கு. பல பேர் வந்து ப்ராடக்ட் காஸ்ட்லியாக இருக்குது சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வீட்டு பொருட்கள் வாங்கிட்டு இன்னும் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டிய வீட்டு பொருட்கள் வாங்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டு பொருட்கள் வாங்கும்போது அதில் சில விஷயங்கள் ரொம்ப அழகாக எழுதிருந்தது இந்த டப்பாவில். இது ஒரு டைலூட்டபிள் ஃபார்மேட், லைக் ஃப்ளோர் கிளீனர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை 1க்கு 5 மடங்கு தண்ணியில் போட்டு யூஸ் பண்ண சொல்லி எழுதிருக்கு. அதை படிக்காமல் நம்ம வந்து சீக்கிரம் காலி ஆகுது, இது ப்ராடக்ட் காஸ்ட்லியாக இருக்குது, அப்படி இப்படின்னு அந்த ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் விதிமுறைகளை நம்ம படிக்கவே இல்லையே. அதே மாதிரி டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் வரும்போது விதிமுறைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. 1 மாதம் டைம் கொடுங்க அதை கற்றுக்கிறது. அந்த பிஸ்னஸோட நுணுக்கங்களை, அந்த பிஸ்னஸை நீங்கள் யாரையா ஹெல்ப் பண்ணுறீங்க, யாரையா கூப்பிடுறீங்க, யாரையா வெல்கம் பண்ணுறீங்க, யாருக்காவது அந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்க, இல்லை விற்பனையாளராக மாறதுக்கு முன்னாடி 1க்கு 3 வாட்டி தகவல் தெரிஞ்சுட்டு உங்கள் ஸ்பான்சரோட, உங்கள் மென்டரோட சேர்ந்து கற்றுக்குங்க. ஒரு பெரிய பிரபலமான ரெஸ்டாரண்ட்டில் போய், நான் ஸ்வீட் ஷாப்பில் போய் ஸ்வீட் வாங்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஃபீட்பேக் போட்டுட்டு வந்துடுறேன்.
அந்த ஃபீட்பேக் வச்சு ஒரு 1000 கணக்கு பேர் அங்கே போகிறாங்க. உங்களை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கெட்டி சட்னியாக கொடுத்துருக்காங்க யாராவது கிடையாது. ஆனால் ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் டைரெக்டாக வந்து பீப்புளை ஹெல்ப் பண்ணும்போது உங்கள் கீழே அந்த பீப்புள் நபர்கள் ஆகிடும்போது உங்களுக்கு வர பெனிஃபிட் வருதில்லை. அது எங்கேயா கிடைக்கிறதா? வேணாம் இந்த ஸ்பான்சர் எடுத்துன்னு போகலாம்ல. எதுக்கு உங்கள் கீழே ஆட் பண்ணுறோம்? டைரக்ட் மார்க்கெட்டிங் மட்டும்தான், டைரக்ட் மார்க்கெட்டிங் MLM நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ். வேறு நீங்கள் சம்பாதிச்சா தான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண அவர் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்கள் கொடுத்த பிஸ்னஸ் அவர் தம் பேரில் போடுறேன்னா அவர் தவறு பண்ணுறாரு, அது தப்பு. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் இல்லாத போது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வேறு வழி இல்லை. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ இதுதான் மேட்டர். ஸோ நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை பற்றி தவறாக பேசுறது, கம்பெனியை பற்றி தவறாக பேசுறது, இந்த கம்பெனியில் இது ஆச்சு ஏதாச்சும் சொல்லி சொல்கிறது தவறு. இப்போது குறிப்பாக நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் விற்கிற கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க, நல்ல பிரபலமாக பண்ணுறாங்க. ரிமெம்பர் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயம், டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற கம்பெனிஸ், நியூட்ரிஷன் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ஏகப்பட்ட பணம் வந்து இந்த ப்ராடக்டோட ஆராய்ச்சியில் பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வாங்குற ட்ரெடிஷனல் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட எந்த ப்ராடக்டோட ஆராய்ச்சி சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ நானே யூஸ் பண்ணுறேன் ஹெர்பல் நியூட்ரிஷன் பார்த்துங்க, நாங்களே அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுட் சேஃப்டி லேப்ஸில் போய் தரம் எல்லாம் செக் பண்ணதில்ல, நம்பர் 1 ரிசல்ட்ஸ் டப்பால் எழுதினது உள்ளே இருக்குது, இதில் எந்த விதமான கலப்படம் கிடையாது சொல்லி எழுதி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் போடுறாங்க, கிட்னி போய்டும், சட்னி ஆகிடும், லிவர் போய்டும், இதாகிடும். பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா முதல்ல பாருங்கள். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணேனோ அன்றைக்கிலேருந்து எவ்ரி 3 months to 6 months என்னோட பிளட் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது. அப்போ ப்ரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி போய்டும். ஒத்த கிட்னியில் 6 வருஷமாக என்னோட ப்ரோட்டீன் சாப்பிட்டு ஆரோக்கியமாக 51 வயசுல இந்த மாதிரி ஸ்கின் வச்சுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ப்ராப்பரான மசில் டெவலப்மெண்ட் எனக்கு ஆகிட்டு இருக்கு 51 வயசுல. திங்க் பண்ணா யார் உங்களோட கைடு, யாரோட மென்டர்? உங்க கைடு நல்லா சம்பாதிக்கிறாரா? உங்க மென்டரோட மென்டரோ கைடோ அந்த டீம்ல ஒரு நல்ல அர்னர், நல்ல பர்சன் இருக்காரா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நீங்க எந்த பிசினஸ்லயும் இறங்கணும். ரெண்டாவது, களவு கட்டுமரா, திருட்டுத்தனம் படிச்சுட்டு விட்டுருந்தோம். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, புதுசா ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒரு வடை கடை போயிருக்கு, நல்லா வேண்ட வடையில் சமோசா எல்லாம் இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த கடையில் திறந்தாலும் அங்கே போய் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இல்லை இருக்கா சொல்லி தெரிஞ்சுப்பீங்கல்ல. அந்த மாதிரி இதையும் கற்றுக்கலாம் இல்லை, ஒரு வாட்டி ப்ராடக்ட் வாங்கி தெரிஞ்சுக்கலாம் இல்லை. தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் யோசிக்கிறது, ஐயோ இது அப்படியாகும், இது இப்படியாகும். கடைசியில் என்ன ஆகுறதா, இதுக்கு 4 மடங்குக்கு ஜாஸ்தி ஸ்பெண்டிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள்கிட்ட யாராவது வரும்போது நாங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்கள் டாக்டர்ஸ் கிடையாது, ஆனால் எங்கள் டீமில் 76 டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ டைப் 2 டயபெட்டிஸ்க்கு நம்ம ஒரு ஆட் கொடுக்குறோம்னா அவங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி ப்ரொஃபைல் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி. ஸோ முதல்ல நம்ம கேட்கறது நிறைய பேர் நீங்கள் டயபெட்டிஸ் இருக்கு சொல்றீங்களே, எப்படி செக் பண்ணீங்க சொல்லி கேட்போம். அப்போ நாங்கள் விரலில் செக் பண்ண சொல்லுவாங்க. ஏங்க இந்த 5 விரலில் 5 விரலையும் செக் பண்ணால் 5 விரலில் 5 ரீடிங் வரும். ரத்தம் இங்கேருந்து எடுத்து பார்க்கணும், ஹேண்ட்லேருந்து எடுத்து பார்க்கணும், அண்ட் எவ்ரி 3 months செக் பண்ண HbA1c. டயபெட்டிஸ்க்கும் கொலஸ்ட்ராலுக்கும் ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை கண்டுபிடிக்காம சுகர் மட்டும் செக் பண்ணி எனக்கு சுகர் இருக்கு சொன்னா எப்படிங்க? கிடையாது. உடல் பருமனுக்கும் டயபெட்டிஸ்க்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. தைராய்டுக்கும் டயபெட்டிஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு. தைராய்டுக்கும் மூட் ஸ்விங்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு. உடல் எடைக்கும் நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற நோய்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. இதை கத்துக்கிறது யாரு? கத்துனவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், தானா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஸோ இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கு. எதனால இருக்கு? நான் ஹெல்த்தியா சாப்பிட்றேன், நான் தரமா சாப்பிட்றேன், நான் இது சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன் நிறைய சொல்லுவாங்க. ஆனா பார்த்தானா வேர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்க. வெடிக்காலையில் எந்திரிச்சிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க டைம்ல. முதல் மீல் ஆஃப் த டே கரெக்டா இல்லைன்னா உங்க வயிறு ரணமாயிடும். ரணம்னா வயர் வந்து டோட்டல் டேமேஜ். நிறைய பேர் டீம் பன்னு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு 4 ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு போனோம்னாக்கும் ஒரு பேக்கெட் ரஸ்க்ல அரை பேக்கெட் ரஸ்க்கை முடிச்சிருவேன். டெல்லியிலேருந்து ஒரு ரஸ்க்கு காப்பியோட கிளம்புற சாப்பிட்றது ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி கீமோ கிபி மாதிரி. அதனால தான் எனக்கு வெயிட் போட்டு. ஆனா இதெல்லாம் வந்து யாருமே கவனிக்கிறது இல்லை. வாய்க்குள்ள போடுற ஒவ்வொரு பருக்கையும், தண்ணியை தவிர்த்து ஒவ்வொரு பருக்கையும் அதுக்கு கேலரிங்கிறது ஒரு இன்டேக் வேல்யூ இருக்கு. பல பேர் இதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு கூத்துதை குடையுதுன்னு கம்பெனியை குறை சொல்றது தப்பு. முதல்ல நீங்க வந்து கரெக்டான முறையை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கிற கோச் சில நிபந்தனைகள் சொல்லியிருப்பாரு. இவ்வளவு தண்ணி குடிக்கணும், இப்போ சாப்பிடணும், இந்த சமயம் சாப்பிடணும், இந்த மாதிரி பிளேட் எடுத்து சாப்பிடணும், இந்த மாதிரி பிளேட்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கணும், இதோட ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது, இவ்வளவு சாப்பிடணும், முக்காவே வந்து நிறுத்தணும், தண்ணி சாப்பிடும்போது குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க உங்க கோச்சஸ். எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்க? பாதிக்கு மேல வேறு கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவசரம் இல்லை, பல வேலைகள்ல இருக்கும். பொருளை கொடுத்தாச்சுன்னா எனக்கு எல்லாம் ஆகணும்னு நினைச்சுப்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு இப்போ நம்ம ஹெர்பல் நியூட்ரிஷன்ல எடுத்துப்போம். நிறைய பேர் பொருள் வாங்கினாங்க, எனக்கு எல்லாம் அப்படியே மாதிரி வெயிட் லாஸ் ஆகிடணும். ஒரு மண் நடக்காதுங்க. வாங்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு இது எப்போ நிறுத்தணும்னு சொல்லுங்க, எனக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கணும்னு சொல்லுங்க. எங்க நீங்க நாளைக்கே கூட நிறுத்தலாங்க தாங்க சொல்லுவோம். நீங்க வரவே வேண்டாம் சொல்லுவாங்க. இங்கேருந்து நான் திருச்சிக்கு போனோம்னா, இங்கேருந்து திருச்சிக்கு போகும்போது இங்கேருந்து செங்கல்பட்டு போயிட்டு ராத்திரி வாபஸ் வருது, அடுத்த நாளைக்கு காலம்பர் திருப்பி செங்கல்பட்டு தாண்டி இங்கே என்ன சொல்றது, நம்ம இந்த பாண்டிச்சேரி திண்டிவனம் தாண்டி வாபஸ் வருது, திருப்பி சென்னை வருது, அதுக்கு அடுத்த நாளைக்கு கிளம்பி திண்டிவனம் தாண்டி விழுப்புரம் போய் வாபஸ் வருது சென்னைக்கு. இப்படியா பண்றோம் நாங்க. அப்படிதான் பல பேர் வெயிட் லாஸ்ல இறங்குறாங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு 5-6 கிலோ கம்மியாகுது, 5-6 கிலோ உடம்புல கம்மியாகுது. முதல்ல
தண்ணி ஈஸியாக கம்மியாயிடும். நீங்கள் சாப்பாடு கட்டுப்பாட்டில் வச்சாலே கரெக்டாக சாப்பிட்டாலே தண்ணி கம்மியாயிடும். அதுக்கப்புறம் தான் வரும் பாறை. இந்த சேலம், நாமக்கல் இந்த மாதிரி ஏரியாலாம் போனீங்கன்னா கீழே போர்வெல் அடிக்கும் போது 400 அடி 500 அடியில் கீழே ராக் இருக்கும். ராக்கு வேண்டி வைப்பாங்க, வேற லெவல் போர்வெல் 800 அடிக்கு போகும். அந்த மாதிரி போர்வெல் அப்போ தான் தொடங்கும். முதல்ல இருக்கிறது தண்ணி மேலேருந்து வர ஊத்து, அந்த ஊத்து வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பல பேருக்கு இது புரியலை. புரிஞ்சா நல்லது, புரியாம பொருட்கள் தேவையில்லை. எனக்கு இது என்ன இருக்காது, அது என்ன இருக்குது, இதுல கெமிக்கல் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற அரிசியிலே கெமிக்கல் இருக்கு. தரமுள்ள அரிசி வாங்கி சாப்பிடுங்க, அதுலயும் கெமிக்கல் இருக்கு. தரம் நார்மலா இருக்கிற நம்ம ரேஷன் அரிசி வாங்கினா அதுலயும் கெமிக்கல் இருக்கு. கோதுமை வாங்கினாலும் கெமிக்கல் இருக்கு, பருப்பு வாங்கினாலும் கெமிக்கல் இருக்கு. எதை நீங்க எடுத்தாலும் அறுவடை பண்ணும் போது எடுத்து நீங்க என்ன பண்றோ அதுதான் கெமிக்கல் கிடையாது. இவன் அதுலயும் கெமிக்கல் இருக்கு, பூமிக்குள்ளேயும் கெமிக்கல் இருக்கு. எப்படிங்க உள்ள மனசுல எல்லாம் விஷம் வச்சுட்டு வாயில நல்ல வார்த்தை வரும்? அது மாதிரிதான் அது பூமிக்குள்ள எல்லா விஷயம் இருக்கும்போது விளைச்சல் எப்படி வராம இருக்குமா இருக்காதா? கட்டாயம் வரும். அப்ப இந்த திரையில என்ன தேவை நமக்கு? நமக்கு பீப்புளுக்கு அகேன்ஸ்டா நின்று தெம்பாத எதிர்த்து நிக்கிறவங்க இல்லாம ஊட்டச்சத்து மிக்க உணவு எடுத்தால் அதுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ற தெம்பு இருக்கிற வாரியர்ஸ் நம்ம உடம்புக்குள்ள உருவாங்குவாங்க. அதுதான் நம்ம அணுக்களை திடப்படுத்துறது, பலப்படுத்துறது, அணுக்களை நேர்மையா குணப்படுத்துறதுக்குண்டான தன்மை கொடுக்குறது. எத்தனை பேர் இதை புரிஞ்சுட்டு இருக்காங்க? புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா பொருட்கள் ஏதாவது வந்து அதை பத்தி தப்பா பேசுறது, அதுக்கப்புறம் இதை பண்றது அது பண்றது நடக்காதுங்க. மனசு பூரா வன்மம் வச்சுட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல இறங்கினீங்கன்னா ரிசல்ட்டே வராது. ஸோ முதல்ல வெயிட் லாஸ் பண்ணங்கன்னா, யாராவது வெயிட் லாஸ் பண்றாங்க இல்லை டயபிட்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்க மனசுல அவங்க யோசிக்கணும், எனக்கு இது பண்ணணும். ரெண்டாவது ரிசல்ட் என்னதுன்னா அவங்க இதை முழுமையா முடிக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண பிறகு அதை நடுவில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணா காஸ்ட் அண்ட் ரெப்பர்கஷன்ஸ் ஆர் டபுள். அதோட கஷ்டங்கள், அதோட விளைவுகள் டபுள். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒருத்தர் வந்து கிராஜுவேஷன் டிகிரிக்கு வேண்டி ஜாயின் பண்றாரு. முதல் வருஷம் ஜாயின் பண்றாரு, 2வது வருஷம் பாஸ் ஆயிடுறாரு. நான் 2வது வருஷம் ஃபெயில், டிஸ்கண்டினியூ ஆயிடுறது. நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து டிகிரி எடுக்கணும்னா கூட 2வது வருஷம் 3வது வருஷம் எழுதினா தான் டிகிரி கிடைக்கும். கரெக்டா? அது மாதிரி தான் இதுவும். நீங்க ஸ்டார்ட் பண்ண விஷயத்த நடுவில் எடுத்தீங்கன்னா திருப்பி 7 தான் ஸ்டார்ட் பண்ணும். 5 கிலோ 10 கிலோ கம்மியானே நான் எல்லாம் பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி போனவங்க எல்லாரும் அப்படியே பல்ட்டி அடிச்சு திருப்பி 0ல வந்துருவாங்க. முன்ன என்ன வெயிட் இருந்தாலும் 2 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல முதல்ல காது கேட்கணும். மூளையில் இருக்கிற தொப்பி எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற தொப்பி எடுத்துட்டு தனியாக வச்சுட்டு, நான் இன்னும் கட்டுங்கிற தொப்பியை எடுத்து தலையில் போட்டுக்கணும். அதன் பிறகு தான் டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் இறங்கணும். ஓகே. ஸோ இதை குத்தம் குறை சொல்றதுக்கு அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க, ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ விஷயங்கள் பேச முடியறதுன்னா, என்ன மாதிரி பல கம்பெனிஸில் பல பேர் இன்னைக்கு பல லெவலில் இருக்காங்க. அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸில் இருப்பாங்க. ஸோ இதையும் வந்து கம்மியாக இடப்படாதுங்க. அடுத்தது, இது ஒரு கேவலமான தொழில் கிடையாது. நிறைய பேர் இதை யோசிக்கிற மாதிரி டைரக்ட் மார்க்கெட்டிங் கேவலமான டப்பா விற்கிற வேலை, பொடி விற்கிற வேலை, அப்படி இப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பேசுறதே நிறுத்திட்டாங்க. ஒரு பர்டிகுலர் லெவலில் நான் போகும்போது அவங்க என்ன பேச வரதுக்கு அவங்க மனசு கூச்சம் வரும், அப்போ பேச முடியாது. இங்கே ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் என்ன வெளியில் இருக்கும்போது மனசார ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அவரோட லைஃப்ல ஒரு 10 வருஷத்தை நான் கூட்டி விடுறேன். ஒருத்தருக்கு ஒரு 20 கிலோ கம்மியாகிறேன், அவரோட லைஃப்ல ஒரு 10 வருஷத்தோட லைஃபை நான் கூட்டி விடுறேன். எங்க இது என்னோட கர்மாக்கு ஆட் ஆகுறது, என்னோட நல் வினைகளுக்கு இது ஆட் ஆகுறது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நினைச்சுக்கிறது என்னன்னா இது வந்து ஒரு ஆள் சேர்க்கிற வேலை, இது வேலை, அந்த வேலை, இந்த வேலை கிடையாதுங்க. ரொம்ப புனிதமான தொழில். அதுவும் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி பீப்புள் ஹெல்த் ரிசல்ட் எடுக்கிறது வந்து தெய்வத்துக்கு பண்ற காரியம் மாதிரி. இது தெய்வத்துக்கு பண்ற ஒரு நல்ல புனிதமான வேலை. ஏன்னா பணம் வாங்குறது இல்லை, பணம் கம்பெனிக்கு போகுது. கம்பெனிலேருந்து பொருட்கள் நீங்க வாங்குறீங்க. உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து உங்க ஃபேமிலி ஆரோக்கியப்படுத்துறது தான் ஒரே நோக்கம் உங்க கோச்சோடது. நீங்க பணம் சம்பாதிச்சு நம்ம முன்னேறங்கிறது மட்டும்தான் உங்களோட ஸ்பான்சரோட எண்ணம். நீங்க வேலை பண்றது ரெடியா இருந்தா உங்க கூட இறங்கி வேலை பண்ணுவாங்க உங்க ஸ்பான்சர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு லாபம் இருக்குல்ல, அதுல ஆதாயம் இருக்குல்ல. உங்க மேல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவரோட டைம் வந்து உங்களை மேம்படுத்திதுன்னா அவங்களுக்கு மேம்பாடு கிடைக்கிறது இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எப்பவுமே. ஓகே. இது வந்து புரிஞ்சுக்காம சும்மா வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் எம்எல்எம் வந்து ஒரு ஃப்ராடு, பித்தலாட்டம், ஏமாத்து வேலை, என்ன ஏமாத்திட்டாங்க, பணத்தை வாங்கிட்டாங்க, இது பண்ணி எந்த ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்களுக்கு பொருள் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஏமாத்தலை, நீங்க கத்துக்கிறதுக்கு போகலை, அங்கதான் மேட்டர். தவிர கம்பெனி உங்களுக்கு என்னைக்குமே ஏமாத்தாது. கம்பெனியை ஏமாத்தாது, பொருட்களை ஏமாற்ற மாட்டாங்க, தரமும் கொடுப்பாங்க. மெயினாக டைரக்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கேரண்டி கொடுக்குறாங்க. பிடிக்கலையா, எனக்கு தெரிஞ்ச 2-3 ப்ராடக்ட் கம்பெனியில் 10% யூஸ் பண்ணுங்க, பிடிக்கலன்னா வாபஸ் பண்ணலாம். நம்ம ப்ரோக்ராம்லேயே இருக்கு, 10 நாள் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இல்லைன்னா மணி பேக் கேரண்டி தரும். ஆனால் இது வரலையும் யாருக்கும் கொடுத்தது இல்லை. ஏன்னா டே 1லேருந்து ரிசல்ட் வருது. அங்கே வருதான் கேர் பேசி அவங்களுக்கு உண்டான ஊர்ஜிதப்படுத்துறது, அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதை சொல்லி கொடுக்கறதும். நிறைய பேருக்கு எனக்கு கால்வலி போயிடுத்து சொல்லி தெரியவே செய்யாதுங்க. இப்போ என்னோட கேஸில் வந்து என்னாச்சுன்னா, எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் என்ன அடிச்சுட்டார். இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு ஒரு திருசூலை மாதிரி இருக்கும். காலில் வந்து புல்லட் சைலன்சர் பட்டு கால் எல்லாம் வெந்து போய் அது மார்க் இருந்தது பிளாக் கலரில்.
இன்னி ஒரு 3 வருஷம் இந்த உணவு பழக்கத்துல நான் வந்து என்னோட சப்ளிமெண்ட்ஸ் என்னோட ஷேக்ஸ் எல்லாமே ரெகுலரா எடுத்த போது பார்த்தா அந்த மாயமா மறந்துடுச்சு எல்லாமே. என்னோட சொந்த சிஸ்டருக்கு சின்ன வயசுல ஒரு 5 வயசுல நெஞ்சில் எல்லாம் சுடு தண்ணி விழுந்து இங்கே மேப் மாதிரி இருக்கு நெஞ்சில், எல்லாமே காணாம போச்சு. ஒரு செஷன்ல நம்ம பேசும்போது எனக்கு இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் காணாம போச்சு, ஸ்கின் பெட்டர் ஆயிடுச்சு சொல்லும்போது எனக்கு அங்கேதான் நான் கவனிச்சேன் இதை. அப்போ ப்ராடக்ட் எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் மெக்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளே டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம அணுக்கள். அந்த அணுக்களுக்கு உண்டான நல்ல உணவை கொடுத்தாலே அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்க? கிடையாது. இது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் வீடியோ. இது வந்து பியூரா வந்து பீப்புளுக்கு வந்து இக்னோரன்ஸ்ல இருந்து ஒரு நல்ல லெவல் கொண்டு போய் அவங்களோட மனசுல இருக்கிற சஞ்சலங்களை மாற்றத்துக்குனான ஒரு வீடியோ தான் தவிர யார் மனசை புண்படுத்தவோ இல்லை யாரையாவது மனசார உங்களை வந்து குறை சொல்லவோ இந்த வீடியோ கிடையாது. நான் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டுக்கு நான் ஒரு சப்போர்ட்டர் தான். அவங்களும் பல பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல க்ரோத்துங்கிறது கிடையாது. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு லேடி நான் பார்த்தேன் 7 வருஷம் முன்னாடி. அவங்க வந்து ஒரு எக்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல இருந்தாங்க, ஒரு 10,000க்கு இருந்தாங்க. இப்போ ஒய் சூப்பர் மார்க்கெட்ல 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இன்னைக்கு ஒரு 10,000க்கு மேல ஒரு 15,000த்துல இருக்காங்க. ஆனா எங்க கம்யூனிட்டியில வந்து ஒரு லேடி வந்து ஒரு வீட்டுல வேலை பண்றவங்க 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு வீட்டுல வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 2,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு வச்சுங்க. ஒரு டாக்டர் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு டாக்டருக்கு வந்து தன்னோட பிசினஸ் எல்லாம் போக அவருக்கு கிடைக்கிற இன்கம் ஒரு 60,000 இருந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பர் மந்த் வருது வெறும் 6 வருஷத்துல. ஸோ இந்த மாதிரி மாயமான விஷயங்கள் வந்து கண் முன்னாடி நான் பார்த்ததுனால தான் நான் இதெல்லாம் வந்து சொல்றேன். இதை நீங்க பார்க்கல, இந்த பாட்டு வரும்ல, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த காட்சி நான் காணவில்லை, அந்த உன் பார்வை போல என் பார்வையில என் பார்வை. அந்த வேர்டிங் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப பொருந்தும். ஏன்னா கீழே இருக்கிறவங்க கீழே இருந்து மேலே பார்க்குறாங்க, மலை எவ்வளோ பெருசா இருக்கு. ஆனால் மலை மேலே இருக்கிறவனுக்கு தான் தெரியும் மலை எவ்வளோ சீக்கிரமா நீங்க கடக்கலாம், இந்த மாதிரி வந்தா சீக்கிரம் கடக்கலாம் சொல்லி சொல்றதுக்கு உண்டான வழிகள் இருக்கு. எத்தனை பேர் இதை புரிஞ்சுட்டீங்க எனக்கு தெரியாது. ஆனால் டைரக்ட் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு தோழன். உங்க பொருட்களை உங்க ஃபேமிலி பட்ஜெட்டை அப்படியே 50% ஆக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வாய்ப்பு தான் இது. இதை படிச்சவங்க பண்ணலாம், படிக்காதவங்க பண்ணலாம். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நல்லது, படிக்கலைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க நேர்மையா எல்லாத்தையும் காதை கொடுத்து கேட்பீங்க. இரண்டாவது 18 வயசு ஆனா போற இது பண்றதுக்கு. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தாலே இந்த பிசினஸை நீங்க அழகா உங்க வீட்டில இருந்து பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 8,000 இருந்து 10,000 ஈஸியா நீங்க இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போர்ட் ஃப்ரம் யுவர் ஸ்பான்சர்ஸ் அண்ட் யுவர் மென்டர்ஸ். இதுல கட்டாயமா கிடைக்கிறது எந்த விதமான தடை இல்லாம உங்க ஸ்பான்சர்ஸ் உங்க மென்டர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அப்பதான் முன்னேற முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கம்பெனியோட பேக்கப் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. எந்த விதமான ரெகுலேட்டரி இஷ்யூஸ்லையும் எல்லாமே கம்பெனி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது அங்கீகரிக்கிறது. அதனால தான் 2 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல வெறும் லைசன்ஸ் எடுத்தா போறோம். இப்போ தற்காலில் 5 நாள்ல லைசன்ஸ் எடுக்கலாம், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்கலாம், அதோட சேர்த்து ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் எடுக்கலாம், எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேஷன் கிடைக்கிறது. யாருங்க கொடுக்குறாங்க இதெல்லாம்? இன்னைக்கு அற்புதமா டிஜிட்டல் லிட்ரஸி, கம்ப்யூட்டர் லிட்ரஸி அரசாங்கம் சொல்லிக் கொடுக்குது. பேசிக் கம்ப்யூட்டர் லிட்ரஸி எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க கத்துக்கிறதுக்கு. கத்துக்கிறங்கிற எண்ணத்துல வந்து பிசினஸ் கத்துக்கணும்னு வரீங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மாதிரி கிடையாதுங்க. நீங்க முன்னேறதுக்கு உண்டான பயங்கரமான ஃபாஸ்ட் ஸ்டெப்ஸ் இங்க இருக்கு. ஆனா ஒரு உள்நோக்கு ப்ராப்பரான நோக்கத்தோட ஒரு 4 to 5 hours டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண முடியும்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு அவங்க ஹஸ்பண்டை வந்து கை தாங்கி நிறுத்தத்துக்கு கூட ஒரு சப்போர்ட் கொடுக்குற ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு தான் டைரக்ட் மார்க்கெட்டிங். இதை பல பேர் புரிஞ்சுட்டீங்க, பல பேர் புரிஞ்சுக்கல. புரிஞ்சவாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அகைன் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என் பேர் மகேஷ் சுப்ரமணி. நான் வந்து ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் ஒரு வெல்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச்சாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் வந்து பிரபலமாக ப்ரொமோட் பண்ணுறது இந்த பிராண்டை மட்டும்தான். ஏன்னா இந்த பிராண்ட் வந்து அவ்வளோ நல்ல பிராண்ட். ஒரு தாய் வந்து யங் ஏஜில் இறந்து போகிறாங்க, அவங்க மகன் வந்து என் தாய்க்கு நடந்த சுகம் வேறு யாருக்கு நடக்கக்கூடாது, அதனால அவர் வந்து இந்த பிராண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அண்ட் தன்னோட ஃபேமிலி கூட எந்த விதமான ஷேர் கிடையாது. இதில் எல்லாமே இதில் இருக்கிற எல்லா அசோசியேட்டுக்கும் சமமாக கொடுத்துருக்காரு. அவரும் ஒரு அசோசியேட் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக ஜாயின் பண்ணி முதல் என்டிட்டியாக அவர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பல லட்சங்கள்ல ஆளுகள் இதில் வந்து சேர்ந்து பல நாடுகளில் 95 கண்ட்ரீஸில் இந்தியாவில் உட்காந்துட்டு 95 கண்ட்ரீஸில் இந்தியா அதுக்கெல்லாம் லீடர், டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்குது. $2 billion நோக்கி இந்த கம்பெனி போயிட்டு இருக்கு. NYC லிஸ்டடா இருக்கு, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டடா இருக்கு. அன்றாட பங்கு சந்தையில் இதோட ட்ரேடிங் நடக்கிறது நியூயார்க்ல. இந்தியாவில் வந்து பல ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸோட ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்டோட ஈட்ராட் கேம்பெயின்ல அசோசியேட்டடா இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி IIT மெட்ராஸோட ஸ்டெம் செல் டெக்னாலஜி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பல இன்ஸ்டியூட்ஸோட பல இடங்கள்ல ஆயுர்வேதிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் டு பி லான்ச் இன் த ஃபியூச்சர். ஸோ இந்தியா மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டு லெவலில் பல அத்லீட்ஸ்க்கு ஸ்பான்சர். பல அத்லீட்ஸ் இன்னைக்கு நம்ம உணவை சாப்பிட்டு தன்னோட ஒர்க் அவுட்ஸும் தன்னோட ஃபிட்னஸ் லெவலையும் மேம்படுத்துறாங்க. வேர்ல்டு ரெனவுண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சாக்கர் ஸ்பெஷலிஸ்ட், அவர் இந்த உணவு பழக்கத்தில் வந்து நல்ல ஆரோக்கியமாக பல பேரோட லைஃப்பை மாற்றிட்டு இருக்காரு. ஸோ இந்த உணவு எல்லாருக்கும் குடும்பத்தில் தேவை. சின்ன குழந்தை 2 வயசு குழந்தையிலேருந்து எடுத்து வாயில பல்லு இல்லாத முதியோர், வாயால சாப்பிடக்கூடிய முதியோர் வரலையும் இது அழகா சாப்பிடலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டோ எந்த விதமான கஷ்டங்களும் இதில் கிடையாது. ஆனால்
நீங்கள் இதை எடுத்துக்க விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் எலிமெண்ட் இருக்குன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதை ப்ராப்பர் முறையில் எங்கள் கூட கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்கள் எங்கள் டாக்டர்ஸ் மூலமாகவும் இல்லை எங்கள் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துட்டு உங்கள் பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக பர்சனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் பர்சனலைஸ் கோச்சிங் கொடுக்குறோம். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் கிடையாது. ஒரு 2XL டிஷர்ட் எல்லாருமே போட முடியும்னா கிடையாது. ஒரு 1XL XL இருக்கிறவங்களுக்கு XLO SO தான் செட் ஆகும், இல்லை LO தான் செட் ஆகும். அதே மாதிரி 4XL 5XL அவ்வளோ அந்த சைஸ் தான் கரெக்ட் ஆகும். ஸோ ஒரு குடும்பத்தில் 5 பேர் 5 சைஸில் இருக்க 5 பேருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உணவு பேட்டர்ன் இருக்கும், லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் இருக்கும். அந்த கரெக்ஷன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நாங்கள் பர்சனலைஸ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு டெடிகேட்டட் மித் பஸ்டர் வீடியோ. ஸோ அதனால் இதை ஒழுங்காக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாரெல்லாம் ஹெர்பலைஃப் சாப்பிட்டா கிட்னி போயிடும், சட்னி ஆகிடும், லிவர் போயிடும், இது டேமேஜ் ஆகிடும், அது டேமேஜ் ஆகிடும். இது வந்து நான் கிளியராக ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். எனக்கு இன்னைக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு கிட்னி தான் இருக்கு. என்னோட ரிப்போர்ட் வேணும்னா அதுவும் அதை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு கிட்னியோட 6 வருஷமா இந்த உணவு எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எல்லா வருஷம் அல்ட்ராசவுண்ட் வரும்போது என்னோட கிட்னி நார்மல், லிவர் நார்மல், பேன்கிரியாஸ் நார்மல், கால் பிளாடர் நார்மல், சுகர்லேருந்து வெளியில் இருந்தாச்சு, பிபிலேருந்து வெளியில் இருந்தாச்சு, கொலஸ்ட்ரால் வெளியில் இருந்தாச்சு, ஸ்லீப் ஆப்னியாலேருந்து வெளியில் இருந்தாச்சு, மெஷின் நிறுத்தியாச்சு, படுத்த உடனே குழந்தை மாதிரி தூங்குறேன். 51 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ யாருக்காவது ஏதாவது பாதிப்பு வந்திருக்கு, ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்குன்னா ஒன்று அவங்க தவறான முறையில் வாங்கியிருப்பாங்க, ரெண்டாவது எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, மூணாவது கைடன்ஸ் இல்லாமல் சாப்பிட்ருப்பாங்க, இதையும் சாப்பிட்டு ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க, நாலாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளட் டெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க, முன்னாடியே ஏல்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இதுதான் மேட்டர். இதை தவிர்த்து அவங்களுக்கு ஏதாவது வந்திருக்குன்னா அவங்களை கம்பெனிக்காரங்களே கூப்பிடுறாங்க, வாங்க எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க, நாங்கள் பதில் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. தாராளமாக நீங்கள் போய் பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தது முன்னெச்சரிக்கையே இல்லாமல் அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு ஏற்கனவே இப்போ யாருக்காவது வெளியில் போய் அந்த சீ சைடில் போய் ஏதாவது ப்ரான்ஸ் சாப்பிட்டு வந்து ஏதாவது சீஷல் போட்டு ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா உடனே கையில் சொரிப்பு அரிப்பு வரும். அது அந்த அலர்ஜி, அது நேச்சுரல், ஒரு 2 நாளில் போயிடும் அது. ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கு. அது வந்து ஃபுட்டுனால சொல்கிறாங்க தப்பு. ஓகே, ஸோ இதுதான் உண்மை. எதுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கீங்கன்னா தாராளமாக டாக்டர்கிட்ட கேளுங்க. ஆனால் அதே டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து ஹெர்பலைஃப் சாப்பிடக்கூடாது சொல்ல டாக்டரோ இல்லை டாக்டர்கிட்ட போய் ஹெர்பலைஃப் சாப்பிடலாமா சொல்லி கேட்கக்கூடாது. நான் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய டாக்டர்ஸே வந்து பல நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க. அவங்க அது கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் வந்து பிரச்சனை வரும்னா கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸ்க்கு இதை பற்றி தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது, டாக்டர்ஸ்க்கு இது தெரியுமா தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க படிச்சத மருந்தை வந்து ஐதர் மாற்றி கொடுப்பாங்க, இல்லாட்டி மருந்து டோசேஜை கூட்டி கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். ஸோ நியூட்ரிஷனை பற்றி ஹெர்பலைஃப் மட்டும் இல்லை, ஹெர்பலைஃப்ல வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. டாக்டர்ஸ் பல பேர் வந்தோடனே சொன்னது என்னன்னா அவங்களோட சிலபஸ்ல முதல் வருஷத்தில் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன்ங்கிற கோர்ஸே கிடையாது MBBS படிப்பில். அவங்க வந்து இருக்கும், ஆனால் அவ்வளோ எம்பசிஸ் இல்லை அதில். அதுக்கு தனியாக வந்து கோர்ஸ் பண்ணணும், டயபெட்டிக்ஸ் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் படிக்கணும். ஸோ டாக்டர்ஸ் எல்லாமே அதுக்கு படிச்சிருக்காங்கன்னா கிடையாது. அதனால டாக்டர்ஸ்ட்ட போய் கேட்டேன், டாக்டர்ஸ் வேண்டாம்னு சொன்னாங்க. நானும் டாக்டர்ஸ்ட்ட கேட்டேன், எங்கிட்ட சொன்னாங்க டாக்டர்ஸ். ஆனால் டாக்டர்ஸ் ஒரு கிட்னோட நான் சாப்பிட்டுட்டு எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை சொன்னபோது டாக்டர்ஸ் ஓகே சார் கண்டினியூ பண்ணுங்க சொன்னாங்க. 40 கிலோ கம்மியாக இருக்குது சார் டாக்டர்ஸ் சொன்னோடனே டாக்டர்ஸ் கண்டினியூ பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கேட்குற கேள்வி கரெக்டாக இருந்தால் விடை கரெக்டாக இருக்கும், கேட்குற கேள்வி தப்பாக இருந்தால் விடையும் தப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ பிலீவ் என்னோட வீடியோ எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும். புரிஞ்சவங்க அண்ட் ஹெர்பலைஃப் வந்து குடும்பத்துடன் எடுத்துக்க விருப்பப்படுறீங்கன்னா உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் இருக்கேன். என்னோட நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னோட ஸ்பான்சர் ஐடி அவைலபிளாக இருக்குது. in.myherbalife.comல போய்ட்டு நீங்கள் உங்கள் ஐடியை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஐடி நம்பர் போட்டு ஸ்பான்சரில் மகேஸ்வர் சுப்ரமணி போட்டாலே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக டீட்டெயில் வந்துடும். டீட்டெயிலாக ஃபுட் சேஃப்டி லைசன்ஸை பற்றி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என் கூட 1-to-1 கால் அட்டென்ட் பண்ணுங்கள். ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் வந்து ஃபுல் ஃபேமிலி கன்சல்டேஷனுக்கு ஐ எம் சார்ஜிங் வெரி லெஸ். சென்னை குளப்பாத்தில் என்னோட சென்டர் இருக்குது, டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எங்கள் சென்டருக்கு வாங்க, ஒரு நாளைக்கு இந்த உணவை காம்ப்ளிமெண்டரி எடுத்துக்கோங்க, வந்து பாருங்கள், ஒரு நாமினல் சார்ஜில் மீட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ கிரேட் டே. பை. நமஸ்காரம் டு ஆல்.